அனைவருக்கும் வணக்கம். 11th நியூ தமிழ் புக் இயல் 3 புக் பேக் கொஸ்டின். சான்றோர் சித்திரம் சி.வை. தாமோதரனார் 1832 முதல் 1901 வரை. தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படும் சி.வை. தாமோதரனார் இலங்கை யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். தமிழ்நாட்டுக்கு வருகை புரிந்து தம் 20வது வயதிலேயே நீதிநெறி விளக்கம் என்னும் நூலை உரையுடன் பதிப்பித்து வெளியிட்டு அறிஞர்களின் கவனத்தை கவர்ந்தார். 1868ஆம் ஆண்டு தொல்காப்பிய சொல்லதிகாரத்திற்கு சேனாவரையர் உரையையும் பின்னர் கலித்தொகை, இறையனார் அகப்பொருள், வீர சோழியம் உள்ளிட்ட பல நூல்களையும் செம்மையாக பதிப்பித்து புகழ் கொண்டார். அத்துடன் இல்லாது கட்டளை கலித்துறை, நட்சத்திர மாலை, சூளாமணி வசனம் ஆகிய நூல்களையும் எழுதியுள்ளார். 6ஆம் வாசக புத்தகம் உள்ளிட்ட பள்ளி பாட நூல்களையும் எழுதினார். அவருடைய தமிழ் பணியை கண்ட பெர்சிவல் பாதிரியார் அவரை தாம் நடத்திய தின வர்த்தமானி என்னும் இதழுக்கு ஆசிரியர் ஆக்கினார். அவ்வமயம் அவர் ஆங்கிலேயர் பலருக்கும் தமிழ் கற்றுத் தந்தார். அரசாங்கத்தாரால் சென்னை மாநில கல்லூரியில் தமிழ் பண்டிதராக நியமிக்கப்பட்டார். பிறகு பி.எல். தேர்விலும் தேர்ச்சி பெற்று கும்பகோணத்தில் வழக்கறிஞராக பணியாற்றி 1884ஆம் ஆண்டில் புதுக்கோட்டை உயர்நீதிமன்ற நீதிபதியாக நியமிக்கப்பட்டார். தாமோதரனார் எந்த பணி ஆற்றினாலும் தமது சொந்த பணியாக கருதி கடமையாற்றினார். சித்திரக்கவி. தமிழ் கவிதைகளுள் சித்திரக்கவி அமைப்பும் ஒன்றாகும். சித்திரக்கவியில் பல வகைகள் உள்ளன. சித்திரக்கவி என்பது ஏதேனும் ஒரு பொருளை காட்சிப்படுத்தி கவிதையினையும் அதற்குள்ளாக அமைத்து எழுதுவதாகும். மாலை மாற்று. மாலை மாற்று சித்திரக்கவி வகைகளுள் எளிமையானது. மாலை பூக்களால் வரிசையாக தொடுத்தது. மாலையின் தொடக்கத்தில் உள்ள 2 முனைகளிலிருந்து கீழ் நோக்கினாலும் மாலையின் முடிவாக உள்ள ஒரு முனையிலிருந்து மேல் நோக்கி சென்றாலும் அம்மாலை ஒரே தன்மையுடையதாக தோன்றும். அதேபோல ஒரு பாடலை முதலிலிருந்து நோக்கினாலும் முடிவிலிருந்து நோக்கினாலும் அதே எழுத்துக்கள் அமைந்த பாடலாக மாலை மாற்று அமையும். ஆங்கிலத்தில் பாலிண்ட்ரோம் என்னும் வடிவமும் இத்தகையது என்று ஒருவாறு கூறலாம். கலைச்சொல் அறிவோம். இனக்குழு எத்னிக் குரூப். புவிச்சூழல் எர்த் என்விரான்மெண்ட். வேர்ச்சொல் அகராதி எட்டிமோலாஜிக்கல் டிக்ஷனரி. முன்னொட்டு ப்ரிஃபிக்ஸ். பின்னொட்டு சஃபிக்ஸ். பண்பாட்டு கூறுகள் கல்ச்சுரல் எலமெண்ட்ஸ். நூலாசிரியர் சிந்துவெளி பண்பாட்டின் திராவிட அடித்தளம் ஆர். பாலகிருஷ்ணன். காவடி சிந்து அண்ணாமலையார். வாடிவாசல் சீசு செல்லப்பா. எழுத்து இதழ் தொகுப்பு. தொகுப்பாசிரியர் சி. அ. சச்சிதானந்தன். நன்றி.